ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஏன் மாறணும் அப்படின்னு விரும்புகிறீங்க? நீங்கள் இப்போவே மாறினா உங்கள் வாழ்க்கையில் பாசிட்டிவாக மாறிடுற 3 விஷயங்கள் என்ன? அதாவது என்ன நடக்கும்? உங்களால் யோசிக்க முடியலையா? அப்போ தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கானது கிடையாது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்ன சொன்னாலுமே உங்களால் மாற்றிக்க முடியாது. இந்த வீடியோ மேபி உங்களை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணலாம். ஆனால் மாற வேண்டிய மூல காரணம் உங்களுக்கு தெரியல, அதை பிடிச்சி நிற்கலைன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றவே முடியாது. இப்போ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு மாற்றம் தேவைன்னு 3 நியாயமான ரீசன், அது எப்படி உங்கள் வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ணும்னு யோசிச்சுட்டு திரும்ப வாங்க. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் எல்லாருக்குமே உங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு நீங்கள் ரொம்ப போல்டாக, கான்ஃபிடெண்ட்டாக, உங்களோட பெஸ்ட் வெர்ஷனாக இருக்க எப்படின்னு 5 டிப்ஸ் கொடுக்க போகிறேன். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது பண்ணாமல் இருக்கிறது உங்களோட விஷ் தான். பட் நீங்கள் ஒரே இடத்துல முழு கவனத்தோடு இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? முதல் விஷயம், நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட வாழ்க்கையை மாற்ற என்ன தெரியுமா? கடந்த காலத்தில் வாழ்கிறது நிப்பாட்டணும். எனக்கு கடந்த காலம் எங்கே இருக்குன்னு காமிங்க. எங்கே இருக்குது? நீங்கள் கடந்த காலமாக காட்டக்கூட முடியாது. ஏன் தெரியுமா? பாஸ்ட் லைஃப் அப்படின்றது ஒன்று இல்லவே இல்லை. அது உங்கள் மனசில் மட்டும்தான் ஒரு நினைவாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு தாட்டு தான். ஆனால் அதுதான் உங்களோட வாழ்க்கையை ஃப்யூச்சர் பிளான் பண்ணாமல் தடுக்குது. அண்ட் இப்போது வாழ்கிற வாழ்க்கையை உங்களால் நிம்மதியாக வாழ விட மாட்டேங்குது. உங்கள் மனசில் இருக்க ஒரு தாட் மட்டும்தான் உங்களை பயப்படுத்திட்டே இருக்குது. அதுதான் உங்களை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கு. இது என்றைக்காவது நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா? நம்ம யாருமே கடந்த காலம் மாற்ற முடியாது. நடந்த விஷயங்களாகட்டும், நடந்த தவறுகளாகட்டும், நம்ம எதுவுமே மாற்ற முடியாது. கடந்த காலம் திரும்பி கூட வராது. நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் வயசாகிட்டே இருக்கோம், வளர்ந்துட்டே இருக்கோம். ஆனால் நீங்கள் இன்னுமே கடந்த காலத்திலேயே வாழ்கிறதுக்கு சூஸ் பண்ணுறீங்களா? இது ரொம்ப ஷேம்ஃபுல்லாக இருக்குது அண்ட் ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது. கடந்த காலத்தில் வாழ்கிற பதில் ஃப்யூச்சரை பிளான் பண்ணுங்கள். உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாச்சும் கோல் அப்படின்றது இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லைக் நீங்கள் ஏதாவது அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களா? நீங்கள் உண்மையாக கோல் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணால் நீங்கள் பாஸ்ட் லைஃப்பில் இப்படி ஸ்டக்காக இருக்க மாட்டீங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கு பாஸ்ட் லைஃப்பை பற்றி யோசிக்க கூட நேரம் இருக்காது. உங்களுக்கு அச்சீவ் பண்ண நிறைய கோல்ஸ் இருக்கும், செய்ய நிறைய விஷயங்கள் இருக்கும். உங்களுக்கு ஃப்யூச்சர் கோல்ஸ் இருந்தால் நீங்கள் கடந்த காலத்தை பற்றி ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு வேண்ட விஷயம் ரொம்ப முக்கியம்னு புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டா ஒரே ஒரு டைரக்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். அது முன்னாடி போகிறது மட்டும்தான், பின்னாடி பார்க்க மாட்டீங்க. நம்ம எல்லாருமே தவறு பண்ணுவோம். ஸோ உங்களை நீங்கள் மதிச்சு விடுங்க. தவறு பண்ணாமல் எப்படி ஒரு மனுஷனால் வாழ முடியும்? நாம் ஒன்றுமே கடவுள் கிடையாது. தவறுங்க நடக்கத்தான் செய்யும். அதிலிருந்து தான் நாம் கற்றுக்குறோம். ஏதாவது தவறு நடந்திருக்கலாம், அதை நீங்கள் கூட பண்ணியிருக்கலாம், இல்லை யாராவது உங்கள்கிட்ட தவறு பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ உங்கள்கிட்ட இருக்க ஒரே ஒரு பவர் என்னன்னா, நீங்கள் உங்களோட செல்ஃபை எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்றது தான். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் முன்னாடி போகணும்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களை மன்னிச்சு விட்டுட்டு தான் ஆகணும். இப்படி தான் இருக்க நிலமை. இந்த நிலைமையில் நீங்கள் அழுறது, இந்த பிரச்சனையிலேயே மூழ்கி இருக்கிறது நிறுத்தி விடணும். உங்களுக்கு நடந்தது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். கை கொடுக்க கூட யாருமே இல்லைன்னு வலிச்சிருக்கும். ஆனால் அது எல்லாமே நடந்து தான். அதுலேயே நாம் மூழ்கி இருக்க முடியாது. ஐயோ, எனக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்குது, என்னோடய வாழ்க்கையில் மட்டும்தான் இந்த பிரச்சனை எல்லாமே வந்துகிட்டே இருக்குது அப்படின்றதெல்லாம் கிடையாது. இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மனுஷங்களுக்குமே பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு முன்னாடி மட்டும்தான் வழி இருக்குது. நீங்கள் எப்போவுமே அதை பற்றி மட்டும்தான் திங்க் பண்ணணும். நீங்கள் யோசிக்கும் போதே உங்களுக்கு ஒரு நல்ல கோல் இருக்குது, உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்குது. நான் அதை நோக்கி தான் ஓடிட்டுருக்கேன். மற்ற விஷயங்களை பற்றியெல்லாம் எனக்கு யோசிக்க நேரம் இல்லை அண்ட் அதுக்கு பற்றி நான் டைம் வேஸ்ட் பண்ணவும் மாட்டேன் அப்படின்றதுலையே தான் நீங்கள் டைம் செலுத்தணும். நீங்கள் உங்களோட வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றிக்கணும், தக்க வச்சுக்கணும். நன்றி உணர்ச்சியோடு வாழ கற்றுக்கோங்க. நான் ஒரு புக் படிச்சிருக்கேன். அதிலிருந்து ஒரு
ஸ்மால் ஸ்டோரியை சொல்ல போகிறேன். அதில் 2 பேர் கார் ஆக்சிடெண்ட்டில் இருப்பாங்க. யாருக்குமே ஒன்றும் அடியெல்லாம் படாது. ஆனால் ஒருத்தர் இறங்கி கீழே வந்து, என் லைஃப் ஃபுல்லாகவே ஏன் பேடாக இருக்குது, நெகட்டிவாக நடக்குது, இது எல்லாமே எனக்கு மட்டும்தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் இன்னொரு நபர் கார் விட்டு வெளியில் வந்து, இன்றைக்கி என்ன ஒரு அழகான நாள், கார் ஆக்சிடெண்ட் நடந்தும் நல்ல வேளை யாருக்குமே ஒன்றும் அடிப்படலை, இன்றைக்கி ரொம்ப பிளெஸ்டான நாள், அழகான நாள் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்படி 2 பேருமே ஒரே சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. யார் ஒருத்தர் சந்தோஷமாக வீட்டுக்கு போயிருப்பாங்க, நீங்கள் சொல்லுங்கள். அடுத்தது, நீங்கள் ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் கண்டிப்பாக உங்களோட பாடியை லவ் பண்ணணும், உங்களை நீங்கள் நேசிக்கணும். ஆனால் நாம் இன்னுமே ஹெல்தியாக இருக்கிறது, அதுக்காக ட்ரை பண்ணுறது ஒன்றும் தவறில்லையே. நான் என்ன சொல்ல வரேன்னா, எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்காக உடனே 1 மணி நேரம் ஜிம்முக்கு போகணும், வெயிட் ஒர்க் அவுட்ஸு 50லிருந்து 60 கேஜி தூக்கணும், அப்படிலாம் நான் சொல்ல வரல. சின்னதாக வீட்லேயே ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒரு 10 நிமிஷம். இல்லைன்னா ஒர்க் அவுட்டும் போகாதீங்க, வாக்கிங் போயிட்டு வாங்க. அட்லீஸ்ட் டெய்லி 2 கிலோமீட்டர் நீங்கள் வீட்டு பக்கத்துலேயே வாக்கிங் போங்க. கொஞ்சம் நடந்துட்டு உங்கள் மனசை அமைதியாக வச்சுக்கோங்க. உங்கள் மனசில் என்னென்ன எண்ணங்கள் இருக்குது, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிங்க. நல்லது மட்டுமே யோசிக்க முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக பெட்டராக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது, கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. அப்புறம் நீங்கள் வெறும் காய்கறிகள், கீரை வகைகள் மட்டும் சாப்பிட சொல்லலை. உதாரணத்துக்கு, நான் இனிமேல் நிறைய தண்ணி குடிக்க போகிறேன், அப்புறம் இனிமேல் கம்மியான அளவில் சுகர் எடுத்துக்க போகிறேன். முழுசாக நிப்பாட்ட முடியாது, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடுத்தது, வாரத்தில் ஒரு 4 நாள் காய்கறிகளை கொஞ்சம் எடுக்க ஆரம்பிக்கிறது. இப்படி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ரிசல்ட்டை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. உடனே எல்லாம் பார்க்க முடியாது, உடனே நடக்கிறது ஹெல்த்தியாகவும் இருக்காது. நீங்கள் இந்த ஹேபிட்ஸை தொடர்ந்து பண்ணும்போது நீங்கள் நல்லா உங்களோட பாடியை பற்றி ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்புறம் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வர்றது, ஹெல்த்தியாக சில நாள் சாப்பிட்றது, அப்புறம் சாப்பிடாமல் இருக்கிறது, அது இன்னுமே உங்களை ரொம்ப மோசமான கட்டத்துக்கு கொண்டு போயிடும். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். யோகா, மெடிடேஷன், ஹெல்தி லைஃப் ஸ்டைல். அப்புறம் உங்களை நீங்கள் கேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு தெரியும் இது பெரிய விஷயந்தான். நீங்கள் உங்களை எப்படி இருக்கீங்களோ அப்படியே ஏற்றுக்கணும். அது எதுவுமே மாற தேவையில்லை, உங்களை இம்ப்ரூவ் பண்ண தேவையில்லை. கேட்குறதுக்கு சரியாக தான் இருக்குது, ஆனால் நிஜத்தில் அப்படி இல்லை. இந்த உலகமே ரொம்ப மேலே தான் பார்த்துட்ருக்கு. விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்களை கேர் பண்ணலை, உங்களை கேர் பண்ண தகுதி இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சா உலகம் அதே மாதிரி தான் உங்களை நடத்தி வைக்கும். அப்படி தான் இருக்குது இந்த உலகம். நான் நடக்கிறத சொல்லிகிட்ருக்கேன் அண்ட் இதுதான் நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போது செல்ஃப் கேரோட எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்றது ஏதாவது இருக்கா? லைக் உங்களுக்கு ஃபேஸ் ஃபுல்லாக ஆக்னி இருக்கும், நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் ஏன் நீங்கள் யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்துட்டு அவங்க சொல்கிற பேச்சு இவங்க சொல்கிற பேச்சு கேட்டு எல்லாமே ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க? உங்களுக்கு ஃபேஸ் ஃபுல்லாக ஆக்னி இருக்கும்போது நீங்கள் டைரெக்டாக போயிட்டு டெர்மட்டாலஜிஸ்ட்டை மீட் பண்ணுங்கள். உங்களுக்கு முடி ரொம்ப கொட்டுற பிரச்சனை இருக்கும், நீங்கள் கரெக்டான வைட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ் சரியாக எடுத்துகிட்ருக்கீங்களா? அப்புறம் நீங்கள் டாக்டரை போய் பார்க்குறீங்களா? சீரியஸாக கேட்குறேன். அது உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு செக்கப் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள்ஸுக்கு தான் சொல்கிறேன். உங்களோட உடம்பில் என்ன பிரச்சனை இருந்தாலுமே நீங்கள் அந்தந்த ப்ரொஃபஷ்னல்ஸ் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி செக்கப் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. மற்றபடி யாரோ சொல்கிறாங்க, நான் வீடியோவில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ண போகாதீங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்களோட மனசில் இருக்கிற நெகட்டிவ் எமோஷன்லேருந்து வெளியே வரணும். அப்புறம் இன்னொன்று நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, உங்களோட மனசில் இருக்கிற பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ணாமல் நீங்கள் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் போகாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க உங்களை கஷ்டப்படுத்திருக்க மாட்டாங்க, ஆனால்
உங்கள் மனசில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு நீங்கள் அவங்கள ஹர்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க, அவங்கக்கிட்ட கோவப்படுவீங்க, அவங்கள ஹர்ட் பண்ண பார்ப்பீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் தனியாக இருந்து உங்களோட செல்ஃபை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்ததுக்கப்புறமா நீங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே போனால் நல்லது. அடுத்தது டாக் டு காட் ஆர் யூனிவர்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரபிஸ்ட் கிட்ட பேச விருப்பம் இல்லை, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லைன்னா கடவுள்கிட்ட பேசுங்க, யூனிவர்ஸ் கிட்ட பேசுங்க, ஆர் நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்க கூட பேசுங்க. நீங்கள் தனியாக இருக்கும்போது நீங்கள் பேசும்போது இது எனக்கு கஷ்டமாக இருக்குது, இது எனக்கு பிடிக்கல, இப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன், இதுதான் எனக்கு வேணும், இதுதான் என்னோடய கோல், நீங்கள் கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் மனசில் இருக்கிறது பாரம் எல்லாமே கம்மியான மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வெளியே பேசும்போது உங்கள் மனசில் இருக்க பாரம் குறையும். நீங்கள் மனசில் பூட்டி வச்சிருக்கா எல்லாமே வெளியே வரும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. கடவுள்கிட்ட யூனிவர்ஸ் கிட்ட பேசுங்க, அவங்க நம்மளுக்கு உதவி பண்ண தான் இருக்காங்க, அவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க. நீங்களே அப்புறம் உங்களோட லைஃப்பில் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறது நோட்டீஸ் பண்ணுவீங்க. அடுத்தது உங்களை ட்ரைன் பண்ணுற ஆளுங்க கிட்ட தூரமாக இருங்க. இதுதான் ரொம்ப மோசமான பகுதி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே தனியாக இருக்க பயந்து நம்மளோட எனர்ஜி ட்ரைன் பண்ணுற பீப்புள் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருப்போம். அந்த ரிலேஷன்ஷிப் மேபி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேமிலி இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸ் ஆர் இல்லைன்னா பார்ட்னரை கூட இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறது நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற கஷ்டம்தான். எப்படி உங்களால் அப்படி பண்ண முடியும்? நீங்கள் இந்த மாதிரி விஷமான சூழ்நிலையில் இருந்தால் நீங்கள் வளரவே முடியாது. நீங்கள் அந்த மாதிரி ஆட்கள் கூட இருக்கிறதுக்கு பதிலாக தனியாகவே இருக்கலாம். எப்படி உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆட்கள் கூட இருக்கணும் அப்படின்னு தோணுது? நீங்கள் உணர வேண்டியதெல்லாம் ஒன்று தான். நீங்கள் எப்படி உங்களை பற்றி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றது உங்களால் மாற்ற முடியும். ஆனால் மற்றவங்க எப்படி உங்களை நடத்துகிறாங்க அப்படின்றது உங்களால் மாற்ற முடியாது. அது உங்களோட பொறுப்பு கூட கிடையாது. நான் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் இந்த சூழ்நிலையில் இருந்தால், இந்த மாதிரி ஆட்கள் கூட இருக்கும்போது நீங்கள் உங்களோட விஷயங்கள் எதுவுமே அவங்கக்கிட்ட சொல்லாதீங்க. ஏன்னா நீங்கள் அவங்க கூட பேசும்போதெல்லாம் உங்களோட எனர்ஜி ட்ரைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இல்லை அவங்களிருந்து வெளியே போக வழியை பாருங்கள். அவங்க மனசில் முழுசாக விஷம் கொண்டு சுற்றிட்டு இருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஆட்கள் கூட இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தால் நீங்கள் எப்போவுமே வளரவே முடியாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் மேலே வளரணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் அவங்க உங்களை கீழே தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் எப்படி தான் வளர முடியும்? அடுத்தது, மற்றவங்கள நீங்கள் மன்னிச்சு விட்டுறணும். ஏன்னா அவங்க உங்ககிட்ட சாரி கேட்குறாங்க அப்படின்றதுக்காக மன்னிக்கணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா நிறைய பேர் உண்மையாகவே மனசிலிருந்து சாரி கேட்க மாட்டாங்க. நீங்கள் மற்றவங்களுக்காக கிடையாது, உங்களுக்காக மன்னிக்கணும். ஏன்னா அவங்க மேலே கோபம் காயமும் மனசில் வச்சுட்டு நீங்கள் எப்போவுமே வளரவே முடியாது, நிம்மதியாகவும் இருக்க முடியாது. அப்படி வெறுப்போடு இருந்தால் உங்களோட வாழ்க்கை தான் கஷ்டமாக இருக்கும். யாரோ பண்ண தப்புக்கு ஏன் நீங்கள் உங்களை கஷ்டப்படுத்திக்கிறீங்க? ஏன்னா கோபம் அப்படின்றது நம்மளுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட்டு தான் யாரோ பண்ண தப்புக்கு. மற்றவங்க பண்ண தப்பு அவங்களோடது, அவங்க கர்மா அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் அவங்கள கண்டிப்பாக மன்னிச்சு விட்டுறணும். அதே சமயத்தில் உங்களையும் நீங்கள் கண்டிப்பாக மன்னிக்கணும். நாம் எப்போ வளருவோம் அப்படின்னா, எப்போ அடுத்தவங்கள மன்னிக்கிறோம் அப்படின்ற சமயத்தில் தான்.